ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து மறுநாள் திருவனந்தபுரத்தில் நான் மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா ரூமில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் எழுந்திரிச்சிருந்தேன்னா, அதனால் பல் விளக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பீச்சுக்கு போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு நடக்க வந்துட்டேன் நான். அது ஒரு 6:30 இருக்கும். அதனால் அந்த இடமே அவ்வளோ அழகாக லைட்டாக பனிமூட்டத்தோட அந்த அந்த அலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இவ்வளோ காலையில் வந்து நம்ம இப்படி தினமும் எந்திரிச்சு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ அழகு. வாக்கிங் போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து 2-3 தடவை நடந்திருப்பேன். அப்புறம் ரிட்டர்ன் வந்து உட்காந்துருந்தேன். ஒரு இடத்துல காஃபி இருந்துச்சு. அதனால் காஃபி வாங்கி குடிச்சிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு குளிக்கலாம் இல்லை, சும்மா பல் தேய்ச்சிட்டு முகம் கை கால் கழுவிட்டு எல்லோரும் வந்தாங்க. வரவும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்ஸ் வாக்கிங் போவோம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இதில் இன்னொரு பாறை கணக்காக இருந்தது. அந்த பாறையை தாண்டியும் இன்னொரு இடம் இருந்துச்சு, பீச் மாதிரி. இந்த லைன் போகிறது வழியில் குடிலெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. என்னச்சே நைட்டு வராமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலெல்லாம் அந்த பாறை மேலெல்லாம் ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என் பையனெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதே ரேரு. அவன் வந்து நின்று ஏம்மா இனி ஃபோட்டோ எடுன்னு சொன்னான். அதனால் எடுத்துகிட்டு அங்கே நிறைய சப்பாத்தி கல்லியாக இருந்துச்சா, அதெல்லாம் பார்த்துட்டு சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு அது பாட்டில் சரி. அதுக்கப்புறம் இன்னொரு பீச்சுக்கிட்ட அப்படியே நடந்தோம். நாங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் அரிப்புக்கிட்ட வந்து அப்படியே நண்டு தான் ஓடுனுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதுக்கு பேர் வேறு என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என் பையனுக்கு இதை தான் சப்பாத்தி களி பூணுன்னு சொல்லி அவனுக்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். முதல்ல மொட்டு, அதுக்கப்புறம் பூவெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அதை எடுத்து பார்க்கவும் அந்த இது வந்து நண்டு கிடையாது. இது வந்து நண்டு. இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் பாருங்களேன். அப்படியே குட்டி 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 குட்டியாக எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சி போணுச்சு. இந்த கிளம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே இருக்கும். இது வந்து இப்படி தான் உள்ளக்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளம்ஸ்குள்ளே வந்து அது ஃபிக்ஸ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்னது அப்படின்ட்டு. அதை நாங்கள் எடுத்து பார்க்கவும் கையில் வந்து அது வந்து ஊர்னுச்சா, அது கூசுனுச்சு. அந்த இது வந்து என் பையன்லாம் அதை வந்து எனக்கு எடுத்தான்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் ஜூவில் உள்ள சிங்கத்துக்கு போடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அப்படியே அங்கே வந்து ஓரத்துலையே இந்த வலை போட்டு மீன் பிடிப்பாங்கள்ல, அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அதை வந்து இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கும்போது மீன் வந்ததுன்னா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அங்கேயே இன்னொரு தடவை நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டோம். அங்கேயே நிறைய ஃபுட்பால் வாலிபால்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நிறைய வெளிநாட்டவர் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போய் போகிற வழியிலே ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடித்தோம். ஏன்னா ரொம்ப ஹீட்டு. இங்கே தாங்க குளிருது, அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டு. விடிய காலையில் ஒரு 6:30க்கு தான் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. மற்ற நேரம் ஃபுல்லும் அப்படி வெயில் அப்படி கொளுத்தி தள்ளிடுச்சு, வேர்த்து ஊற்றிருச்சா. அதனால் போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே மாடிக்கு போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டலை விட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. அங்கே தங்கின ஹோட்டல்லையே ரெஸ்டாரண்ட் இருந்ததா, அங்கேயே காலையில் டிஃபனை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பூரி தோசை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பூரி நல்லா இருந்துச்சு, தோசை வந்து ஓவரால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் நைட்டு சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க.